திருவள்ளுவர் சொன்னார், என்னென்ப ஏனை எழுத்தென்ப. Check, check, check. வெற்றி பெற்ற 70 நபர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த கலை போட்டிகள் பங்கு பெற்று பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அதனுடைய வாழ்த்துக்கள். நுண்மான் நுழைப்புறம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை எற்று என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நம்முடைய செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக அதனுடைய ஊடக மையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற குறிப்பாக நம்முடைய பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்னும் நான் பெருமையோடு சொல்வேன், நம்மளுடைய சட்டமன்ற வரலாற்றிலே கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவிக்கப்பட்டது முத்தமிழர் கலைஞர். கல்வி வளர்ச்சி நாளில் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று மாணவ செல்வங்களோடு அதை கொண்டாடியவர் இன்றைய நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஆக அந்த விதத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2024 பள்ளி கல்வித்துறையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி கொண்டு வரும்பொழுது அதை மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நமக்கு ஒரு வலதுகரமாக இருக்கிறது என்கிற அதே வேளையில் இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸாக நமக்கான இந்த அரசாங்கத்தை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வு. முதலமைச்சர் பேசுனது இந்த நிகழ்வு என்பது அடுத்த வர பேட்ச், இன்னைக்கு யார் யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டீங்களோ அடுத்த வர பேட்ச் இப்ப யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க அவங்க ஒரு அம்பாசிடராக ஒரு தூதுவர்களாக பாருங்க. நீ எங்களை பார்க்க வேண்டாம், அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர்ஸை நீங்க பாருங்க. அவங்க எப்படி எல்லாம் வந்திருக்காங்க, நாமும் அது போல வர வேணும். அந்த அண்ணன் மாதிரி நான் அடுத்த இருந்த மேடையில் நிற்கணும், அந்த அக்கா மாதிரி நான் அந்த மேடையில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் அதை மிக நெகிழ்ச்சியாக ஒரு மிக எழுச்சியாக அதை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பொய் செய்திகள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொய் என்பது ராக்கெட் வேகத்தில் போயிடும். இல்லப்பா அது பொய்யப்பா அது உண்மைப்பான்னு சொல்றது போது பார்த்தீங்கன்னா அது ஆம வேகத்தில் தான் போய் சேரும் மக்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு அதுக்கான விழிப்புணர்வு யார் யாரும் நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவாகத்தான் இருப்பீங்க. நான் ஆக்டிவாக இருக்கின்ற அதே நேரத்தில் பகுத்தறிந்து பார்க்க தந்தை பெரியார் சொன்ன பகுத்தறிந்து பார்த்து ஒவ்வொரு செய்தியும் நல்ல செய்திகளாக நீங்கள் வெளியிட வேண்டும். அப்படி நீங்கள் வெளியிடும் போது தான் எதனால் தமிழ்நாடு என்பது ஒரு யூனிக்காக ஏன் தனி சிறப்போட நம்முடைய மாநிலம் மட்டும் தொடர்ந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் எதையுமே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்கின்ற பெருமையை பெற்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற நிறுவனமெல்லாம் உண்டு. அது அந்த விதத்தில் பங்கு பெற்ற ஏறத்தாழ எங்களுடைய வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மெம்பர் செக்ரட்டரி சுதன் சார், எங்களுடைய இயக்குனர் கண்ணப்பன் சார் வந்திருக்காங்க, அவங்க ஐயன் கார்த்திகேயன் வந்திருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஃபேக்ட் செக் எது சரி எது போய் எது பேக் அப்படின்னு சொல்றதுக்கு நம்முடைய அண்ணனோட துறை சார்ந்திருக்கின்ற செக்ரட்டரிஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையுடைய அடுத்ததாக சரண்ராஜ், சென்னை மாவட்டம். ஸ்ரீ, செங்கல்பட்டு மாவட்டம்.
இளமை மாறாத முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே செந்தமிழே கைத்தமிழே நல்தமிழே நற்றமிழே செய்தமிழே நாடக தமிழே நாட்டிய தமிழே ஆனே வரகத்தமே தேனை திகட்டாது திரவியமே தாயே தமிழை வணங்கி என்னை வல்லவனையும் வழங்கி அவையோர்க்கு சொல்கிறேன் பணிவான வணக்கங்கள். பாரதிதாசனின் கவிதை இதோ உங்கள் ருத்ரேஷின் குடலில் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்பட்டி நூலைப்பட்டி காலகிரும் பட்டி காட்டுமகளும் பட்டி மாலகிரம பரம்படம் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி அறப்படி பொருளைப்படி அப்படியே இன்பப்படி இறந்து தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி புகப்பொருள்படி தள்ளுபடி படிப்படியார் புழமை வரும் என் சொற்படி சாதிகளுக்கும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளபடி சேது நிகழ்த்தி திறந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே கற்படி புரட்டிலே கற்படி வையகவே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையும் வருதும்படி இருப்பின் நீ மூன்றைப்படி அடங்காய்ந்த மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. நன்றி. அடுத்ததாக ஜெஸ்லினா சென்னை மாவட்டம்.